நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இதனுடைய ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1526வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? திரிபுரா ரகசியத்தினுடைய மகாத்மிய காண்டத்திலேருந்து ஒரு பகுதி பார்க்க போகிறோம். அதாவது அம்பாள் எப்படி இந்த ஸ்ரீசக்கரத்தில் உள்ள தேவதைகள்லாம் படைக்க அப்படின்ட்டு இது நான் கவர் பண்ணலை சோஃபார். தோ வி ஆர் மென்ஷனிங் த நேம்ஸு, எப்படி படைச்ச இந்த இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய ஃபார்மேஷன் அதெல்லாம் நான் சொல்லலை. இன்றைக்கி ஒரு பதிவு எனக்கு திரு விவேக் சரபேஸ்வரம் அமைச்சிருந்தார். இந்த புக்கு கடை 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெங்களூர் இருக்கும்போது அங்கே ராஜராஜேஸ்வரி கோவில் இருக்குது, கைலாஷ் ஆசிரமம் இருக்குது. இது சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு வசதியாக இருக்கும், இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நான் ஓரளவுக்கு பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு அதை அந்த காலத்தில் ஆஃபீஸ் போயின்னு இருக்கும்போது நான் சொல்ல 20 வருஷம் ஆயிடுச்சு. நான் 2012 தான் ரிட்டையர் ஆனேன். எண்ட் ஆஃப் 2012 டிசம்பர் 31 தான் ரிட்டையர் ஆனது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் 20 இயர்ஸ் கேப்பு அதே இது திரிபுரா ரகசியம் மகாத்மிய காண்டத்தை இவா போட்டிருக்கா. நங்கந்தூர் ராஜராஜேஸ்வரி சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி ஆசிரமத்தில் போட்டிருந்தது. திரு பா ராமலிங்கம் ரொம்ப அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காரு. இன்றைக்கி பார்த்தேன். நான் அதை இங்கிலீஷில் படிச்சுலாம் பார்த்தேன். திருப்பி இதை எடுத்து பார்த்தேன். அதே சாப்டர் 56 சாப்டர் அதை சொல்லியிருக்கு என்னென்று. அதுதான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி. 56 சாப்டரில் மகாத்மிய காண்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை தமிழாக்கம் பண்ணி எழுதியிருக்கார் அவர். நான் தமிழில் படிக்கும்போது எப்பயுமே தெரிஞ்சுங்க, தாய்மொழியில் படிக்கும்போது தனியாக அது ஈடுபாடு கொஞ்சம் வந்துடும், ஈஸியாக மனசில் ஏறிடும். அது என்ன தான் இங்கிலீஷில் படித்தாலும் இங்கிலீஷ் வி நோ இங்கிலீஷு, பட் த சேம் டைம் மண்டையில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அது. ஸோ இது யோசனை பண்ணி சாயந்தரம் தான் அந்த பதிவு முழுக்க படித்து இந்த புக்கை எடுத்து படித்தேன். நல்லா தான் இருக்குது. அப்படியே இங்கிலீஷில் படிச்சு விடலாமா, திருப்பி மேஜர் சுந்தரராஜன் ஆட்டம் இங்கிலீஷில் சொல்லி அந்த வசனத்தை தமிழில் சொல்லுவார் அந்த காலத்து சினிமாவில். அந்த மாதிரி சொல்லலாம் பார்த்தேன். அப்புறம் இந்த புக்கை எடுத்து பார்த்த உடனே அதில் அப்படியே இருக்குது ட்ரான்ஸ்லேட் பண்ணி. ஸோ ஒய் டோன்ட் வி கவர் திஸ் அப்படி இந்த தமிழ் ட்ரான்ஸ்லேஷன்லேருந்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு. 56வது சாப்டர் இது. பிரம்மாவுக்கும் விஸ்வகர்மாவுக்கும் உண்டான டிஸ்கஷன் நடக்கிறது. விஸ்வகர்மான்றது தேவச்சிற்பி, மையன்றது அசுர சிற்பி. எப்படி தேவகுரு பிரகஸ்பதியாக இருக்காரோ அதே மாதிரி சுக்கராச்சாரியா அசுரகுருவாக இருக்கார். சிற்பிகள் கூட தேவச்சிற்பி அசுர சிற்பி. விஸ்வகர்மா தேவச்சிற்பி. விஸ்வகர்மாவோட பொண்ணு தான் சந்தியா. அவள் தன் சாயை சூரியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறா. அதை தனக்கு பதிலாக அவளை தோற்றி வச்சிடணும். ஸோ சந்தியா ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் விஸ்வகர்மா. அதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த சொல்லும்போது அதையும் சொல்லிடுறேன் நான். இப்போ விஸ்வகர்மாவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது. அதை சொல்கிறார். பிரம்மா சொன்னதை கேட்ட விஸ்வகர்மா, பகவானே, தேவி திரிபுர சுந்தரி எத்தனை சக்திகளை படைத்தாள், அவர்கள் வடிவு என்ன, தொழில் என்ன, இருப்பிடம் என்ன, அதுபோல் தேவி மகா திரிபுர சுந்தரி எத்தனை சக்திகளை படைத்தாள், அவர்கள் வடிவு என்ன, எங்கே இருக்கிறார்கள் கேட்குறாரு. அப்போ பிரம்மா சொல்கிறார், விஸ்வகர்மா, தேவி திரிபுரா, ஸ்ரீ திரிபுரான்னு ஒரு மாகாணமே இருக்கிற நம்ம நாட்டில் இல்லையா, மகா திரிபுர சுந்தரியை படைத்தாள். தேவி மகா திரிபுர சுந்தரி 9 சக்திகளை படைத்து அவர்களை மேற்கொண்டு சக்திகளை படைக்க சொன்னார். அந்த 9 சக்திகளும் எப்படி சக்திகளை படைப்பது என்று கேட்டனர். அதற்கு உங்கள் ஆத்ம யோகத்தை வைத்து படையுங்கள் சொன்னார். அதாவது இங்கே தான் கமிங் டு த மெயின் சப்ஜெக்டு. இந்த ஸ்ரீசக்கரத்தில் 9 ஆவரணம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஆவரணத்துலேயும் திரிபுராம்பா, மகா திரிபுர சுந்தரி, திரிபுர மாலினி, திரிபுராஸ்ரீ, அது மாதிரி 9 சக்திகள் வருவாங்க. அந்த 9 சக்திகளை தான் திரிபுரா படைக்கிறா. படைச்சு நீங்கள் படைங்கன்றா எல்லாரையும் அவளை. நாங்கள் எப்படி படைப்போன்னு கேட்குறா அவள். அதுக்கு தேவி மகா திரிபுர சுந்தரி சிவந்த நிறம் கொண்ட 10 சக்திகளை படைத்தாள். இவர்கள் பாசம், அங்குசம், தாமரை ஏந்தி சிரசில் சந்திரகலையை சூடி இருந்தனர். அவர்கள் மொழியே அனிமா, லகிமா, மகிமா, ஈசித்தம், வசித்தம், பிராகாமியம், புத்தி, இச்சா, பிராப்தி, சர்வகாம சித்தியாளர். அப்போ அஷ்டமா சாரி இந்த 10 சக்திகள் நம்ம அந்த அனிமா, லகிமா, இந்த சித்தி தேவதைகள் 10 பேர்
முதலில் படைக்கப்பட்ட 9 சக்திகளும் தேவியிடம் எங்களுக்கு பெயர் வையுங்கள், அப்புறம் நாங்கள் சக்திகளை படைக்கிறோம்னு சொல்கிறார். அப்போ யோக சக்தியால் தேவி நீங்கள் பிறந்தமையால் யோகினி எனப்படுவீர்கள் என்றார். அதன் பின் மகா திரிபுரசுந்தரி தேவி திரிபுரா தேவியை வணங்கி இந்த சக்திகளுக்கு இருக்க இடம் சீக்கிரத்தில் தர வேண்டும் கேட்குறாவோ. மகா திரிபுரசுந்தரி திரிபுராம்பாவை கேட்குறா. அப்போ திரிபுராம்பா தான் வந்து சுப்ரீமோன்னு ஆயிடுறது. தேவி திரிபுரா அவ்வாறே நல்ல இடத்தை உண்டாக்கினார். ஒரு சதுர மேடை, 2 யோசனை உயரம், 200 யோசனை அகலம், 4 பக்கம் வாயில்கள், ரிக்கேஜ சாமு அதர்வனா. இந்த வந்து அதுதான் திரைலோக்கிய மோகன சக்கரம் பேர். அதற்கு மேல் இன்னொரு அந்த திரைலோக்கிய மோகன சக்கரமே 3 மேடை, அதற்குள் இன்னொரு மேடை, 20 யோசனை அகலம், 6 யோசனை நீளம், 2 யோசனை உயரம். அந்த மேடைக்குள் இன்னொரு மேடை, 2 யோசனை அகலம், 1 யோசனை உயரம். இவ்வாறாக 3 மேடைகள். அவற்றுக்குள்ளே 16 இதழ்கள் வடிவிலும் 16 யோசனை அகலமுள்ள 1 யோசனை உயரமுள்ள ஒரு இடம். அதற்குள்ளே 8 இதழ்களும் 20 யோசனை அகலமும் 1 யோசனை உள்ள உயரமும் உள்ள ஒரு இடம். 16 இதழ் தாமரை, 8 இதழ் தாமரை வந்துடுது. அதற்குள்ளே 14 முக்கோணங்களும் 12 யோசனை அகலம் 1 யோசனை உயரம் கொண்ட இடம். அதற்குள்ளே 10 முக்கோணங்களும் 12 யோசனை அளவும் 1 யோசனை உயரம் கொண்ட இடம். அதற்குள்ளே 10 முக்கோணங்களும் 11 யோசனை அகலமும் 1 யோசனை உயரமும் கொண்ட இன்னொரு இடம். அதற்குள்ளே 8 முக்கோணங்கள் 10 யோசனை அகலமும் 1 யோசனை உயரமும் கொண்ட இடம் அது. அதற்குள் முக்கோண வடிவில் 6 யோசனை அகலமும் 1 யோசனை உயரம் கொண்ட இடம். அதற்கு மேல் 1 யோசனை உயரமும் 1 யோசனை அகலமும் கொண்ட பிந்து பூமி, அது வட்டம் வடிவிலாக இருக்கு. அத்தனை சக்தி தேவளுக்கும் இவ்வாறு இருப்பிடம் ஏற்படுத்தினால் தேவியானவள் வட்ட வடிவான பிந்து பூமியில் இருக்கிறாள். அத்தனை சக்திகளுக்கும் இவ்வாறு இருப்பிடம் ஏற்படுத்தி தேவியானவள் வட்ட வடிவமான பிந்து பூமியில் இருக்கிறாள். அங்கே பஞ்ச பிரம்மாசனத்தில் காமேஸ்வரின் மடியில் தேவி வீற்றிருக்கிறாள். தேவி படைத்த 14 சக்திகளும் அவளை சுற்றி பிந்துக்கு கீழே உள்ள முக்கோண வரிசையாக இடம் கொண்டுள்ளனர். அதாவது திதி நித்யா தேவதைகள். சந்திரனை கலைகளை குறிக்கும் இந்த தேவிகள் பட்ச தினங்களை ஆளும் சக்திகள். நித்யா தேவிகள் 15, 16, 15 தான். சந்திர முக்கோணத்தை சேர்த்து தான் 16. அவர்கள் பெயர் காமேஸ்வரி, பகவானிலே நித்தியக்கின்னா, பேருண்டா, வன்னிவாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, சிவதூதி, துரிதா, குலசுந்தரி, நித்யா, நீல பதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலாமாரணி, சித்ரா. இவர்கள் முக்கோணத்தின் 3 பக்கங்களையும் ஒரு பக்கத்துக்கு 5 பேராக வீற்றிருக்கின்றனர். 16வது நித்யா மகாநித்யா. இந்த மகாநித்யா 17வது நித்யாக விளங்கும். ராஜராஜேஸ்வரிடம் சாயுஜ்யம் பெற்றுவிட்டாள். மகா திரிபுரசுந்தரி பிந்துவில் உரைகிறாள். தேவி படைத்த யோகினி தேவிகளின் பெயர் பிரகட, குப்த, குப்ததர, சம்பிரதாய, குலோத்தீர்ண, நிகர்ப்ப, ரகசிய, அதிரகசிய, பராபரா ரகசிய ஆகும். அவர்கள் இருப்பிடம் முறையே சதுர பூமி, 16 தளம், 8 அடித்தளம், 14 முக்கோண பூமி, 2 10 முக்கோண பூமிகள், அஷ்டகோண பூமி, முக்கோண பூமி பிந்து ஆகும். பிரகடா எனப்படும் யோகினி அடியில் உள்ள சதுரத்தில் 10 சக்திகளுக்கு இடம் கொடுத்தாள். மேலும் பிராமி முதலே 8 சக்திகளை அவர் அஷ்டமாத்திரிகைகள் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, மகாலட்சுமி. மேலும் பிராமி முதலிய 8 சக்திகளை படைத்து அவர்களுக்கு 2வது அடுக்கு சதுரத்தில் இடம் தந்தாள். அடுத்து முத்ரா தேவதைகள் எனப்படும் 10 சக்திகளை படைத்து அவர்களுக்கு 3வது சதுரத்தில் இடம் கொடுத்தாள். பின் குப்தா என பெயர் கொண்ட யோகினிகள் 16 தளத்தில் 16 சக்திகளை வைத்தாள். அதுபோல குப்ததர, சம்பிரதாய, குலோத்தீர்ண, நிகர்ப்ப என்ற யோகினிகளும் தத்தம் அவர்களுக்கு சக்திகளை உண்டாக்கினர். ரகசிய நித்யா 7 சக்திகளையும் அதிரகசிய நித்யா 1 சக்தியையும் படைத்தனர். பிந்து சக்கரேஸ்வரியான மகா திரிபுரசுந்தரி ஆதிசக்தியான ராஜராஜேஸ்வரியிடம் சக்திகளுக்கு பெயர்கள் தர சொன்னார். அவரவர் தொழிலுக்கு ஏற்பட்ட
அவருக்கு பெயர்கள் சூட்டப்பட்டன. 3வது சதுர தளத்தில் இருக்கும் 10 சக்திகளுக்கும் முத்ரா தத்துவ ஞானம் கொண்டவர்கள். தேவிக்கு மகிழ்ச்சியை தருவதால் முத்ரா தேவிகள் எனப்படுவர். சர்வசம்சோபினி, சர்வ வித்ராவணி, சர்வ ஆகர்ஷணி, சர்வபசங்கரி, சர்வோன்மாதினி, சர்வ மகாங்குசா, சர்வகேசிரி, சர்வபீஜா, சர்வயோனி, சர்வத்ரிகண்டா. இந்த 10 முத்திரைகளவா. இந்த தேவிகள் சதுரத்தளத்தின் மூலைகளிலும் திக்குகளிலும் நிலை கொண்டுள்ளனர். இவர்கள் சிவந்த நிறம் கொண்டவர்கள். பாசம், முத்திரை, அங்குசம் ஏந்திருப்பர். அங்குசம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். அனைவரும் பத்மநாப மணிகளை தரித்திருப்பர். பத்மநாக சிவப்பு, பிங்கிஷ் கலர்னு சொல்லலாம். 2வது சதுரத்தில் உள்ள தேவிகளை பிராமியிலேருந்து மகாலட்சுமி வரைக்கும் அவளை மஞ்சள் நிறம் கொண்டவா. அவ 16 தளத்தில் குப்த யோகினிகள் காம ஆகர்ஷணி, புத்தி ஆகர்ஷணி, அகங்கார ஆகர்ஷணி, சப்த ஆகர்ஷணி, ஸ்பர்ஷ ஆகர்ஷணி, ரூப ஆகர்ஷணி, ரச ஆகர்ஷணி, கந்த ஆகர்ஷணி, சிந்த ஆகர்ஷணி, தைரிய ஆகர்ஷணி, ஸ்மிருத்திய ஆகர்ஷணி, நாம ஆகர்ஷணி, பீஜாகர்ஷணி, ஆத்மா ஆகர்ஷணி, அமிர்த ஆகர்ஷணி, சரீர ஆகர்ஷணி என 16 சக்திகளால் நிலைநாட்டினாள். மேலும் இருக்கும் இதழில் ஆரம்பித்து அப்பிரதிஷ்ட வரையில் இவர்கள் இருப்பார்கள். வெண்ணிறம் கொண்டவர்கள். வெண்மையான ஆடையும் பரதமுத்திரையும் பாசமும் அமிர்த கலசமும் தரித்திருக்கிறார். 8 இதழ் தளத்தில் குப்த யோகினிகளால் படைக்கப்பட்ட அனங்க குசுமா, அனங்க மேகலா, அனங்க மதரா, அனங்க மதராதூரா, அனங்க ரேகா, அனங்க வேகினி, அனங்கா குசா, அனங்க மானனி ஆகிய 8 சக்திகள் முறையே கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு திசையில் வசிக்கிறார்கள். சிவந்த ஆடையும் பாசம், நீலோத்பல புஷ்பம், மதுபாத்திரம், அங்குசம் தரித்தவர்கள். 14 கோணங்கள் உள்ள ஆபரணத்தில் சம்பிரதாய யோகினால் படைக்கப்பட்ட சம்சோபினி, வித்ராவணி, ஆகர்ஷணி, ஆஹ்லாதினி, சம்மோகினி, ஸ்தம்பனி, ஜிரும்பணி, வசங்கரி, ரஞ்சனி, உன்மோதினி, அர்த்த சாதினி, சம்பத்பூரணி, மந்திரமயி, தந்தசயங்கரி ஆகிய சக்திகள் இருக்கிறார்கள். பாசம், அங்குசம், அமிர்த கலசம், கண்ணாடி, சிவப்பு வர்ண ஆடையை தரித்திருப்பர். நேரே இருக்கும் கோணத்தில் ஆரம்பித்து அப்பிரதட்சமாக வரிசையில் இவர்கள் இருப்பார்கள். வெளிப்புறம் உள்ள 10 கோணங்களில் சித்திப்பிரதா, சம்பத் பிரதா, பிரியங்கரி, மங்கள ஆகர்ஷணி, காமப்பிரதா, துக்க விமோச்சனி, மிருத்தி பிரசமனி, விக்ன நிவாரணி, சர்வாங்க சுந்தரி, சௌபாகிதானி கூறியபடி அப்பிரதட்சமாக உள்ளனர். பாசம், பூஷணப்பட்டி, அங்குசம், பட்டு வஸ்திரம் தரித்தவர்கள். குலோத்தீர்ணய என்னப்படும் சக்திகள். இவர்கள் எளிமை புரிந்தவர்கள். உள்பக்கம் உள்ள 10 கோணங்களில் சர்வஜா, சர்வசக்தி, சர்வ ஐஸ்வர்ய பிரதா, ஞானமயி, வியாதி நிவாசினி, ஆதார ஸ்வரூப, பாபகர, ஆனந்தமயி, லட்சாகர ஸ்வரூபணி, ஈப்சித பிரதா ஆகிய சக்திகள் அப்பிரதட்சமாக உள்ளன. பாசம், வரதமுத்திரை, ஞானமுத்திரை, உளி, சிவந்த ஆடை தரித்தவர்கள். உற்சாகம் இளமையை பொருந்திய இவர்கள் நிகர்ப்ப என்று எனப்படுவர். அஷ்டகோணத்தில் வசினி, காமேஷி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி ஆகிய சக்திகளை ரகசிய யோகினிகள் படைத்து நிலைநாட்டியுள்ளார். அப்பிரதட்சமாக அவர்கள் உள்ளனர். வில், வரமுத்திரை, புஸ்தகம், அம்பு, சிவப்பு வர்ண ஆபரணங்கள் தரித்தவர்கள். சிவந்த வர்ணத்தை அதான் லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய ஆத்தர்ஸ். அதிரகசிய யோகினிகள் படைக்கப்பட்ட ஒரு சக்தி. அதிரகசிய யோகினா படைக்கப்பட்ட ஒரு சக்தி தெற்கே உள்ள முக்கோணத்தில் இருக்கிறார். அந்த 3 பேர் இருக்கார். மகா காமேஸ்வரி, மகா விஜ்ரேஸ்வரி, மகா பகமாரணி. ஒரே மாதிரி 3 பேர் 3 காரணங்கள் இருக்காவா. இவ்வாறாக சீச்சக்கரத்தில் ஆதார சக்திகளால் படைக்கப்பட்ட சக்திகள் நிலை பெற்றுள்ளன சொல்லிட்டு பிரம்மா விஸ்வகர்மாவுக்கு சொன்ன மாதிரி இந்த 56 சாப்டர் முடிகிறது. அதுதான் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த திருப்புரா சொல்லும்போது அவள் அப்படி தான் இருக்கா. நல்ல படுத்த படமாக இருக்காவ. காமேஸ்வரன் மேலே அதாவது சதாசிவன் படுக்கையில் வந்துட்டுருக்கா. சசாம ரமாவாணி, சவ்ய தட்சிண தீர்த்தா அவள் 2 பேரும் சாம்பர மிஸ்ரா. கற்றுக்கால பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன் இருக்கா.
இது நான் முன்னாடியே காமிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் having taken the subject today, I want to show it to you one by one. இந்த 3 ரேகைகள் இருக்கு இல்லையா, திரைலோகி மோகன சக்கரத்தில் இவா தான் இருக்கா. எல்லாமே இந்த சித்தி தேவதைகள் இப்படி தான் இருப்பா, எல்லாருமே இப்படி தான் இருப்பா. கொஞ்சம் பாருங்க, இதில் தசமுத்ரா தேவதைகள், முத்ரா சித்த தசமுத்ரா. திரைலோக்கிய மோகன சக்கரத்தில், சாரி தப்பாக காமிச்சிட்டேன், முதலாவதே காமிக்கிறேன். இஷி சக்கரம் இது. இதில் முதலாவது கோடில் யார் இருக்கா? முதல் கோடில் இருக்கிறது 10 அனிமா சித்திகள். திரைலோக்கிய மக்களில் பிரகட யோகினி பெறுவா. எல்லாமே 3 பேர் பிரகட யோகினி தான். பிரதம ரேகா முதலாவது 10 சித்தி தேவதைகள். அனிமா, லகிமா, மகிமா, ஈஷித்வம், பசித்வம், பிராகாமியம், புத்தி, இச்சா, பிராப்தி, சர்வகாமஸ்தி. ரெண்டாவது ரேகை மத்தியம ரேகை, அஷ்டமாத்திருக்கைகள். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, மகாலட்சுமி. எல்லாமே 2 கை. ஒரு கையில் நீலோத்பலத்தை வச்சுட்டு, ஒரு கையை பாருங்க பானபாத்திரத்தை வச்சு பண்ணிருக்காவ. இதை வச்சு தான் இந்த சப்த மாத்தாலாம் பண்ணுறா. 3 லைனில் இருக்கவா எல்லாருக்குமே பிரகட யோகினி தான் பேர். இது தசமுத்ரா, இது முத்ரா தேவதிகள். வாள், கேடயம், ஒரு சைடு அபயம் வச்சுருக்கா, ஒரு புஷ்பம் வச்சுருக்கா. சர்வசம்சோபனி, சர்வ வித்ராமணி, சர்வ ஆகர்ஷிணி, சர்வபசங்கரி, சர்வன்மாதினி, சர்வ மகாங்குசா, சர்வகேசி, சர்வ பீஜா, சர்வயோனி, சர்வ திருகண்டா. இவா இதெல்லாம் திரைலோக்கிய மோகன சக்கரத்தை வந்துடுறது. ரெண்டாவது ஆவரணம் தித்தியாவரணம், சர்வசா பரிபூர சக்கரம், குப்த யோகினிகள். இவாதான் வில்லு, அம்பு வச்சுருக்கா மேல் கையில், உன் கையில் வாள் வச்சுருக்கா, இன்னொரு கையில் கேடயம் இருக்கு. வாள், கேடயம், வில்லு, அம்பு. இவா யாரு? காம ஆகர்ஷணி, புத்தியா ஆகர்ஷணி, அகங்கார ஆகர்ஷணி, சப்த ஆகர்ஷணி, ஸ்பர்ஷ ஆகர்ஷணி, ரூப ஆகர்ஷணி, ரசா ஆகர்ஷணி, கந்த ஆகர்ஷணி, ஆகர்ஷணி, தைரிய ஆகர்ஷணி, ஸ்பிருத்திய ஆகர்ஷணி, நாம ஆகர்ஷணி, பீஜ ஆகர்ஷணி, ஆத்மா ஆகர்ஷணி, அமிர்தா ஆகர்ஷணி, சரீர ஆகர்ஷணி. இவா அடுத்ததாக 8 இதழ் தாமரை. இவா பேரு குப்ததரை யோகினிகள் பேரு. அனங்க குசுமா, அனங்க மேகலா, அனங்க மதனா, அனங்க மதனாதுர, அனங்க ரேகா, அனங்க பேகினி, அனங்காங்குசா, அனங்க மாலினி. அதாவது ஒரு கையில் நீலோத்பலம், ஒரு கையில் மாதுளம்பழம் மாட்டம் இருக்கு, கரும்பும் புஷ்பபானம் வச்சுருக்கா. குப்ததரை யோகினிகள் பேரு. திருத்தீயாவரணம். துரியாவரணம்ன்றது 4வது ஆவரணம். 4வது ஆவரணத்தில் இருக்க சக்திய 14 முக்கோணம். அவளுக்கு சம்பிரதாய யோகினிகள் பேர். வாள், கேடயம், வில்லு, அம்பு வச்சு உட்காந்துருக்கேன். சர்வசம்சோபனி, சர்வ வித்ராவணி, சர்வ ஆகர்ஷணி, சர்வாராகினி, சர்வ சம்மோகினி, சர்வ தம்பணி, சர்வ ஜிருபணி, சர்வ வதங்கரி, சர்வரஞ்சனி, சர்வோன்மாதினி, சர்வ சாதினி, சர்வ சம்பத் பூரணி, சர்வ மந்திரமயி, சர்வ
பார்க்க 4 ஆச்சே. அது 5வது ஆவரணம் பஞ்சமாவரணம். பஞ்சமாவரணம் வந்து குலோத்தீர்ண யோகிகள் பேர். வெளிப்பத்து முக்கோணம். சர்பார்த்த சாதக சக்கரம் பேர். வெளிப்பத்து முக்கோணம். குலோத்தீர்ண யோகினி சர்வசித்திப்பிரதா சர்வசம்பத்பிரதா சர்வபரியங்கரி சர்வமங்கலகாரிணி சர்வகாமப்பிரதா சர்வ துக்க விமோச்சனி சர்வ மிருத்யு பிரஜமணி சர்வ விக்ன நிவாரணி சர்வாங்க சுந்தரி சர்வ சௌபாகியதாயினி. குலத்தீர்ண யோகினி 6வது ஆவரணம் ஷஷ்டாவரணம். இது வந்து உள்பத்து முக்கோணம். சர்வ ரட்சாகர சக்கரம் பேர். இங்கே இருக்க நிகற்ப யோகினிகள் பேர். வஜ்ரம் வச்சுருக்க, ஒரு கையில் சூலம், முன் கையில் சக்கரம், அப்புறம் வந்து வேல் மாதிரி ஒரு இது வச்சுருக்க. இவா யார்? சர்வஜா, சர்வசக்தி, சர்வ ஐஸ்வர்யப்பிரதா, சர்வஜானமயி, சர்வ வியாதி விநாசினி, சர்வதரா ஸ்வரூப, சர்வ பாபகர, சர்வானந்தமயி, சர்வ ரட்சாகர ஸ்வரூபிணி, சர்வே பலப்பிரதா. இது உள்படுத்த முக்கோணம். ஏழாவது வந்து 8 கோணம் ரகசிய யோகினி. வசினி காமேசி மோதினி விமலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கௌலினி. இவன் வந்து ஒரு கையில் வீணை, ஒரு கையில் புஸ்தகம், மேல் கையில் வில் அம்பு வச்சுருக்கா. ஆத்தர்ஸ் ஆஃப் லலிதா சஹஸ்ரநாமம். வாக்தேவதா ரிஷிகி அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த எட்டாவது வர்ணம் அஷ்டமாவரணம் வந்து சர்வசித்தி பிரதா சக்கரம். அதிரகசிய யோகினிகள் பேர். இந்த 3 பேர் இருக்கா ஆக்சுவலாக. மகாகாமேஸ்வரி, மகாவிஜ்ரேஸ்வரி, மகாபகமானி. ஆறு கரங்களோட இருக்கா. இவ அதிரகசிய யோகினி. இந்த முக்கோண சுற்றி தான் வந்து இந்த காமேஸ்வரி பகமானியத்துக்கு பேருண்டா வண்டிவாசினி மகாபுஜரேஸ்வரி சிவதூத்தி துரிதா குலசுந்தரி நித்திய நீலபதகா விஜயா சர்வமங்களா ஜோலாமானி சித்ரா. அவள் வந்துடுறா ஒரு பக்கத்துக்கு 5 பேருன்னு சொல்லிட்டு. அடுத்து பிந்துஸ்தானத்தில் யார் இருக்கா? மகா திருப சுந்தரி. இதான் நவமா ஆவரணம். பிந்துல இருக்கிறது லலிதா சொல்கிறோம், மகா திருப சுந்தரி சொல்கிறோம், காமேஸ்வரி சொல்கிறோம். அவ்வளோதான். இந்த திரிபுரா ரகசியத்தில் ரொம்ப அழகாக வந்து இந்த படம் வந்து இவா போட்டிருக்க. மகாமேரு மண்டலி கோட்டூர் புறத்தில் போட்டது. இது இவாள்கிட்ட யாருமே பெரிய படங்கள் போட்டு போடல இது வரைக்கும். என்னுடைய சிஷ்ய பையனான கார்த்திக் குமார் அவன் வாழ்ந்தது கொடுத்தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டோட்டலாக திரிபுரா ரகசியத்தை தமிழாக்க பார்த்துட்டோம். இதில் பிரம்மா வந்து விஸ்வகர்மாவுக்கு சொன்ன மாதிரி எப்படி ஹவு த ஸ்ரீசக்கர ஃபார்மேஷன் ஹஸ் பீன் டன், எப்படி பண்ணிக்கா. அதில் யோசனை தூரம்னா பல மைல் தூரங்கள் இருக்கு. உயரங்கள்லாம் பயங்கர சாதாரண பத்திரண்டு மேடை இல்லை. அது யோசனை தூரன்றது இட் கோ ஃபார் கிலோமீட்டர்ஸ். ஸோ இதில் சொல்லியிருக்கிற மாதிரி சார் நம்ம இதை அப்படியே எடுத்துக்கணும். இந்த திரிபுரா ரகசியம் யாரால் எழுதப்பட்டது? அதாவது தத்தாத்திரேய வந்து பரசுராமருக்கு சொல்லி, அது பிரம்மா பற்றி வருது. அது தத்தாத்திரேய பரசுராமர் சொல்லி, பரசுராமர் வந்து ஹரிதாயனர், சுமேதஸ் என்ற மகரிஷி பேர் தான் ஹரிதாயனர். அவர் மதுரையில் போய் தபஸ் பண்ணி
மீனாட்சி அம்மன் குளத்தை அந்த இதுலேயே குழைச்சி பொற்றாமரை குளத்தை குளித்து அவர் எழுதுகிறார். இதெல்லாம் வந்து இந்த பூர்வ ஜென்மத்தை அந்த ஞானத்தினாலேயும் அவள் குரு சொல்லி கொடுத்ததுனாலேயும் வச்சுட்டு ஹரிதாயரால் கிரியேட் பண்ணப்பட்ட இந்த நூல் இது. திஸ் இஸ் அத்தாரிட்டி ஃபார் இந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்ரீசக்கரம் ஃபார்மேஷனுக்கெல்லாம் இதுதான் அத்தாரிட்டி. யார் யார் இருக்கா தேவதைகள், அவள் பேர் என்ன, அதெல்லாம் வருது. சரி, நம்ம ஸ்ரீசக்கர பூஜை பண்ணுறோம்னு சொல்லிட்டு கட்காமாதா மந்திரத்தை சொன்னோம். பட் வாட் இஸ் வாட்ன்றது வி ஷுட் நோ. அந்த மாதிரி சொல்லின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு இருக்கு. பொருள் உணரணும். விளக்கு கடை ராஜலட்சுமி கூட சொல்லுவார், எனக்கு சமஸ்கிருதம் தெரியாதுன்னு ஒத்து போவார். சொல்லிட்டு தமிழில் அபிராம இந்த இதில் அவர் தேவாரம் திருவாசம் ரெஸ்பெக்ட் ஆவார். ஸோ அழகாக சொல்கிறா. அதுதான் இப்போ பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம பொருள் உணரணும். இந்த இடத்துல இவா இருக்கான்ற எண்ணம் வரணும் மனசில். அந்த மாதிரி எண்ணத்தோடு பண்ணும்போது கட்டாயம் வந்து நமக்கு அந்த தேவதைகள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறா சொல்லப்படுறது. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.